ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லாஸ்ட் லெக்சரில் ரேண்டம் வேரியபிள்ஸும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் என்னென்னு பார்த்தோம். இன்னைக்கு லெக்சரில் மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிளும் அப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? மீன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் of a random variable. நிறைய வேஸ்ல இதை டினோட் பண்ணுவாங்க. மீன்னு சொன்னால் ஒன்று எக்ஸ் பாரு இல்லைனா மியூவால் டினோட் பண்ணுவாங்க ஆர். அதே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இ ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை இப்படி டினோட் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். இது வந்து மீன் இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான். டினோட் பண்ணது இந்த மாதிரி வேஸ்ல டினோட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் லெக்சர்லேயே பார்த்துருப்போம், சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெட் டெய்லு டெய்ல் ஹெட் டெய்லுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? இது எக்ஸு, இது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது 0 1 2. எக்ஸ்ன்னுது நம்பர் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இப்போ 0னா 1/4ன்னு பார்த்தோம். இது 1/2, இது 1/4. கரெக்டா? இப்போ இதுக்கு மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னா ஃபார்முலா இருக்கு. என்னன்னா சிக்மா சம்மேஷன் ஆஃப் xi இன்டு p ஆஃப் x ஈக்குவல் டு xi. i வந்து என்னென்ன பாசிபிள் எக்ஸ் வேல்யூவோ அதுதான். அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 0 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 0வா இன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி ப்ளஸ் 1 அடுத்த எக்ஸ் வேல்யூ இன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி ப்ளஸ் 2 இன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி. கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? இது 0, இது 1/2, இது 1/2. இதோட இ ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1. இது என்னன்னு சொல்லலாம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் மீன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். மீன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். அதாவது அதோட ரேண்டம் வேரியபிள் வேல்யூ மல்டிப்ளைட் பை அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணிடணும். சம்மேஷன், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். இல்லைனா மீன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ரெண்டுமே சேம் தான், பேர் மட்டும்தான் வேறு. மீன்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அதில் ஒரு சம் பார்க்கலாம். Let a pair of dice be thrown and the random variable x be the sum of the numbers that appear on the two dice. ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பேர் ஆஃப் டைஸ் த்ரோ பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு 1,1லேருந்து இது 1,6 இருக்கும் போதும். இந்த 2,1, இந்த 6,1 இது அப்படியே போதும். இந்த 2,6ல் முடியும். லாஸ்ட்டில் 6,6ல் முடியும். இப்போது எக்ஸ் வந்து சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ், இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுது. பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் 1,1 அது சம் பண்ணால் 2, அடுத்து 1,2 அந்த மாதிரி எலிமெண்ட் சம் பண்ணால் 3, 1,3 பண்ணால் 4, மாதிரி 5 6 7 8 9 10 11, 6,6 தான் லாஸ்ட்டு. 6,7 இல்லை, இருந்தால் 13 வரும். ஆனால் இல்லாததுனால வெறும் 12 இருக்கும். இப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ? 5 10 11 வேல்யூஸ் பாசிபிள் எக்ஸுக்கு. அப்போது இதுதான் நம்மளோட ரேண்டம் வேரியபிளோட பாசிபிள் வேல்யூஸ். இப்போ இதுக்கு நம்ம வந்து மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது நான் இந்த
11 ஹெச் வேல்யூஸ்க்கும் முதல்ல ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு அப்புறம் ஹெச் இன்ட்டு பி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சு அப்புறம் சம் பண்ணும். நான் அதுக்கு ஒரு டேபிள் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா இது வந்து ஹெச் வேல்யூஸ், இது வந்து அவுட்கம்ஸ். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 இதுக்கு அவுட்கம்ஸ் தரேன், மீதி நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுங்க. இது பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெச், இது வந்து ஹெச் இன்ட்டு பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெச் காலம். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 3 4, இது என்னது சம்மு, அதாவது அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் இந்த சம் வந்து 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்புறம் 12 வருது. பாசிபிள் அவுட்கம்ஸ் இதுக்கு 1,1 மட்டும்தான் ஒரே அவுட்கம். ப்ராபபிலிட்டி என்ன? 1/36. கரெக்டா? அப்போ 1 into 1/36 வந்து 1/36. அதே மாதிரி 3க்கு பார்த்தா 2,1 அப்புறம் 1,2 வேற வருமா? 2,2 வராது, 1,3 அதுவும் வராது. அப்போ 2/36. இது என்னது? sum of the two outcomes. டைஸ் போடும்போது 2 டைஸ் ட்ரா பண்ணால் 2 அவுட்கம் வருது, அதோட சம் தான் ரேண்டம் வேரியபிள். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 into 2/36னா 6/36. கரெக்டா? அந்த மாதிரி 4க்கு பார்த்தீங்கன்னா 1,3 2,2 3,1 வரும். 3/36 12/36. கரெக்டா? 5க்கு 1,4 2,3 3,2 4,1. இதெல்லாம் சம் பண்ணால் 5 வருதா? அப்போ இதுக்கு 4/36 20/36. 6 என்ன? இதுக்கு 5 வரும். 1,5 2,4 3,3 4,2 5,1. அப்போ இதுக்கு 5/36 கடைசியாக 30/36. அந்த மாதிரி 7க்கு பார்த்தீங்கன்னா 6 வரும். ஏன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 6/36. அப்போ இது பார்த்தீங்கன்னா 42/36. அந்த மாதிரி 8க்கு 9க்கு கொஞ்சம் தோணாதா போயிடுச்சு. ஓகே, 10க்கு 11க்கு அப்புறம் 12க்கு. 10க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 8க்கு 5 வரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவுட்கம்ஸ் எழுதி. 5/36னா 40/36. 9க்கு பார்த்தீங்கன்னா 4 வரும். 36/36. 9க்கு என்னன்னா 3,6 4,5 5,4 6,3. அந்த மாதிரி 10க்கு 3 வரும். 3/36 30/36. 11க்கு 2 வரும். 22/36. இதுக்கு 1 வரும். வெறும் 6,6 தான் இருக்கு. இது வந்து 12/36. ஓகேவா? இப்போ இந்த காலம் தான் h into p of x equal to h. கரெக்டா? h கரெக்டா? அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணால் எனக்கு மீன் கிடைச்சிடும். அதாவது எனக்கு தேவையான e of h இல்லைன்னா மியூன்னு சொல்லலாம். அது என்னது? சிக்மா ஆஃப் xi into p of x equal to xi. அப்போ எனக்கு என்னது? அது ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க. 1/36 plus 6/36 plus 12/36
6 by 36 plus 12 by 36 plus 20 by 36 plus 30 by 36 okay 42 by 36 plus 40 by 36 plus 36 by 36 plus 30 by 36 22 by 36 plus 12 by 36 இதெல்லாம் தான் ஓகே இங்கே ஒரே மிஸ்டேக் ஆயிடுச்சு என்னன்னா இது வந்து 2 by 36 ஓகேவா அப்போது இது 2 by 36னா எனக்கு 252 by 36 வரும் இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 அப்போ எனக்கு E of x வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 7 ஓகேவா கொஞ்சம் பெரிய சம் தான் ஆனால் இப்படி தான் பண்ணணும் அடுத்து வேரியன்ஸ் பார்ப்போம் வேரியன்ஸ் என்னன்னா வேரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிப்போம் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை விஏஆர் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை வி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா சிக்மான்னு சொல்லலாம் சிக்மா ஸ்கொயர்ன்னு சொல்லுவோம் அது ஏன் சிக்மா ஸ்கொயர்ன்னு சொல்கிறோம் அடுத்து புரியும் கொஞ்ச நேரத்தில் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இ ஆஃப் முதல்ல சிக்மா வச்சு சொல்லிடுறேன் அப்புறம் அதையே வேறு மாதிரி சொல்கிறேன் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் மியூ ஸ்கொயர் மியூ என்னது மியூ வந்து மீன் அப்போது நம்மளுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மீன் கண்டுபிடிக்கணும் அப்போ தான் நம்மளால் வேரியன்ஸை கண்டுபிடிக்க முடியும் இதை முதல்ல இந்த சிக்மா கால்குலேட் பண்ணி மைனஸ் மியூ ஸ்கொயர் பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐனா நான் எப்படி இந்த டேபிளில் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ பண்ணேன் அந்த மாதிரி இந்த எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி இந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணுறோம் பாருங்கள் 2 ஸ்கொயர் 4 4 இன்ட்டு 1 by 36 அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 9 இன்ட்டு 6 by 36 எதை எக்ஸை ஸ்கொயர் பண்ணும் ப்ராபபிலிட்டியை பண்ணக்கூடாது ஓகேவா அதான் அதுதான் எனக்கு இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் அதெல்லாம் சம் பண்ணிட்டா எனக்கு கிடைச்சிடும் அப்போது இது வேறு மாதிரியும் எழுதலாம் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இ ஆஃப் எக்ஸ் என்ன சொன்னேன் சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ கரெக்டா அப்போ இந்த எக்ஸ் பதில் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் நான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன் சரியா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மியூ என்னது மியூ இ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்படியும் சொல்லலாம் எப்படி வேணால் எழுதலாம் ரெண்டுமே சேம் தான் ஓகேவா ஓகே இப்போ இதுக்கு சம் பார்ப்போம் find the variance of the number obtained on a throw of an unbiased die முதல்ல இதுக்கு டேபிள் வரைவோம் ஒரே டை தான் சொல்லியிருக்காங்க இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நம்பர் ஆப்டைன்டு தான் எக்ஸ் எக்ஸ் என்னது நம்பர் ஆப்டைன்டு ஆன் த்ரோயிங் a die நம்பர் ஆப்டைன்டு ஆன் த்ரோயிங் a die டை த்ரோ பண்ணால் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது நம்பர் வர டை இது எக்ஸு இது எனக்கு பி ஆஃப் எக்ஸு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1 2 3 4 5 6 இதுதான் எனக்கு பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக எனக்கு 1 வர பாசிபிலிட்டி 1 by 6 2க்கும் 1 by 6 3க்கும் 1 by 6 எல்லாமே ஈக்குவலி லைக்லி
இப்போ எல்லாமே 1/6னா எனக்கு இப்போ என்ன வேணும், எச் ஸ்கொயர் இன்ட்டு முதல்ல மீன் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. வேரியன்ஸ் கேட்குறான், வேரியன்ஸ் ஃபார்முலா எழுதுவோமா. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ மைனஸ் மியூ ஸ்கொயர். மியூ என்னது, சிக்மா எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ. இதுவும் ஹெச்ஐ தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து x into p of x equal to xi பண்ணுறேன். அப்படியே பண்ணுங்க பார்ப்போம். 1 into 1/6 1/6, 2 into 1/6 2/6, 3 into 1/6 3/6, 4 into 1/6 4/6 by 5/6 by 6/6. இதெல்லாம் சம் பண்ணால் மியூ கிடைக்கும். அப்போ மியூ பார்த்தீங்கன்னா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6/36. அது பார்த்தீங்கன்னா 21/36. ஓகேவா. இப்போ அந்த டேபிள்தே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ பண்ணலாமா. அப்படியே அந்த டேபிள் பார்த்துனே வாங்க. ஃபஸ்ட்டு இது 1 2 3 4 5 6. 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/6 வந்து 1/6 கரெக்டா. அப்புறம் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2/6, 2 ஸ்கொயர் இன்ட்டு 1/6னா 4/6, 3 ஸ்கொயர் 9/6, இது வந்து 16/6, 25/6, இது 36/6. அப்போ எனக்கு இதோட சிக்மா என்ன வரும், சிக்மா ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ பார்த்தீங்கன்னா 1 plus 4 plus 9 plus 16 plus 25 plus 36/6. ஓகேவா. இது என்ன வரும்னா 5 14 30 55 85 91/6 வரும். ஓகேவா. டவுட் இருந்தால் சம்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1/6. இதில் 2n plus 1 பார்த்தீங்கன்னா 13, n plus 1 7 6 6. ஓகே சரியா போச்சு. 91/6 தான். அப்போது இப்போ எனக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன, இந்த 91/6 மைனஸ் மியூ ஸ்கொயர். மியூ என்ன 21/36. இல்லை வெறும் 6, 21/6. மியூ வந்து 21/6னா மியூ ஸ்கொயர் 21/6 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 91/6 மைனஸ் 441/36. வேரியன்ஸும் மீனும், வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, வேரியன்ஸ் மீன் வந்து நெகட்டிவில் வரலாம், அது தப்பு இல்லை. ஓகேவா. எல்சிஎம் எடுத்தால் 91 into 6 பார்த்தீங்கன்னா 546 minus 441/36, ஃபைனலாக 105/36. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சிச்சா. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா ஓகேவா. சிக்மா ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ மைனஸ் மியூ ஸ்கொயர். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ல லாஸ்ட்டாக வரும். இது கொஞ்சம் பெரிய சம். நான் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஃபைனல் ஆன்சர் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னன்னு சொல்ல வந்துட்டேன். நோட்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க. வேரியன்ஸ் எழுதியிருக்கீங்களா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நான் சிக்மா ஸ்கொயர் ஏன் சொல்கிறேன்னால, ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மாவில் டினோட் பண்ணுவோம். அதாவது சிக்மா வந்து ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இப்போ புரியுதா. இப்போ வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர், அதனால தான் சிக்மா ஸ்கொயர் நீங்கள் எழுதணும்.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மான்னு சொல்லுவோம். எப்போவுமே ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ வேரியன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வராது. மீன் வேணா நெகட்டிவ்ல வரலாம், வேரியன்ஸ் எப்போவுமே நெகட்டிவ்ல வராது. வேரியன்ஸ் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரூட் எடுக்கிறோம், நெகட்டிவ் வந்தால் ரூட் எடுக்க முடியாது. சரியா? வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு சும்மா ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தா முடிஞ்சிச்சு. இது வந்து ஸ்கொயர் ரூட். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஏஜஸ் கொடுத்துட்டாங்க. One student is selected in such a manner that each has the same chance of being chosen on the age. It's on the age. பாசிபிள் ஏஜ் என்னென்ன இருக்குது? 14 தான் இருக்குது லீஸ்ட். ஓகே, 14 இருக்குது, 15 இருக்குது, 16, 17 இருக்குது, 18 இருக்குது, 19 இருக்குது, 20 இருக்குது, 21 இருக்குது. ஓகே, டேபிள் போட்டுருவோம். அவ்வளோ பெருசாக 16, 17, 18, 19, 20, 21, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓ, என்னன்னா எனக்கு ப்ராபபிலிட்டி வேணும். மொத்தம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸா? அப்போ எனக்கு 14 எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம். 1, 2, அவ்வளோதான். இது வந்து 2/50. 15ல் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ 1/15. 16ல் பார்த்தீங்கன்னா 1, 2, இது வந்து 2/15. 17ல் 1, 2, 3, இது வந்து 3/15. 18ல் 1, 1/15. 19ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 2/15. 20ல் 1, 2, 3, 3/15. 21 பார்த்தீங்கன்னா 1/15. அப்போனா இதோட சம்மேஷன்லாம் எனக்கு வந்து 1 வரும். 2, 1, 3, 5, 8, 9, 10, 13 இல்லையே. 2, 1, 3, 5, 8, 9, 11, 14, 15. சரி, 15/15 1. அப்போ இப்போதைக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ எனக்கு முதல்ல மீன் வேணும். கரெக்டா? மீன் என்ன? x இன்ட்டு பி ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸோட சம்மேஷன். நான் ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு இதுக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். (14 × 2/15 28/15. கரெக்டா? அந்த மாதிரி 28/15. 15 × 1/15 15/15. இப்போவுமே கேன்சல் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக எப்படியோ ஆட் பண்ண எல்சிஎம் வச்சு தான் ஆகணும். ஓகேவா? 16 × 2/15 36/15. சாரி, 32/15. அடுத்து வந்து 51/15, 18/15. இது வந்து 38/15. இது வந்து 60/15. இது வந்து 21/15. இதோட சம்மேஷனை நான் இங்கேயே அப்படியே எழுதுறேன். சிக்மா x இன்ட்டு பி ஆஃப் x ஈக்குவல் டு xi. இது வந்து ஈக்குவல் டு ஆட் பண்ணால் எனக்கு 263 ஓகே, எனக்கு 263/15 கிடைக்கும். இதுதான் எனக்கு மியூ இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஹெச். என்னது? 263/15. ஓகேவா? இதை இங்கே எழுத வேணாம், இன்னும் சைடில் எழுதிப்போம். இங்கே எழுதுவோம். மியூ பார்த்தீங்கன்னா 263/15 பாட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது x² இன்ட்டு இது கண்டுபிடிக்கலாம்.
ஏன்னா நம்மளுக்கு வேரியன்ஸ் ஃபார்முலா தெரியும்ல. ஓகே, லைன் கோணலாக போகுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ h ஸ்கொயர் இன்ட்டு p ஆஃப் h ஈக்குவல் டு h 14 ஸ்கொயர். இதை வந்து நீங்கள் பொறுமையாக கால்குலேட் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபஸ்ட் எழுதிடுறேன். இது வந்து 392/15, இது 225/15, இது 512/15, இது 867/15, இது 324/15, 722/15, 1200/15, இது 441/15. ஓகேவா? இதோட சம்மேஷன் எனக்கு சிக்மா xi ஸ்கொயர் இன்ட்டு p ஆஃப் h ஈக்குவல் டு xi பார்த்தீங்கன்னா 4683/15. ஓகேவா? 4683/15. அப்போ எனக்கு வேரியன்ஸ் ஆஃப் h பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா xi ஸ்கொயர் இன்ட்டு h into p of h equal to hi minus mu square பார்த்தீங்கன்னா 4683/15 minus 263/15 the whole square. ஓகேவா? இது வந்து சால்வ் பண்ண என்ன வரும்னா 4683/15 minus 69169/225. இது ஒரு எல்சிஎம் எடுத்தா இன்ட்டு 15 ஆகுமா இங்க? இப்போ 225, இது ஒரு 70,245 minus 69169. இப்போதைக்கு நான் வேல்யூஸ் அப்படியே எழுதுறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து 1076/225. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் h. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா கொஷினில் 3மே தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1076/225. இது பர்ஃபெக்டாக போகாது, இது 15. இதை வந்து ஆன்சர் இப்படியே விட்டாலும் ஓகே தான், எந்த தப்பும் இல்லை. அதே இது வந்து தியரி எக்ஸாம் ஓகே. ஜெயில ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஆப்ஷன்ஸ் கூட ரிலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ரூட் ஆஃப் 1076 ரூட் ஆஃப் உங்களுக்கு 12 ஓகே 12 ஸ்கொயரில் 24 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 32 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1024. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ இது சம்வேர் 32 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். 32.2ன்னு வச்சுப்போம். பை 15னா சம் 2.23 அந்த மாதிரி 2.2 இருக்கும். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் நியர்பை இருக்கோ அதை கொடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இன்னைக்கு 2 டாபிக் பார்த்தோம். ஒன்று என்னன்னா மீன், இன்னொன்று வந்து வேரியன்ஸ். மீன் ஃபார்முலா, ரெண்டுமே ஃபார்முலா தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஒன்று வந்து ஹெச்ஐ இன்ட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்ல லாஸ்ட் லெக்சரில், அதுலேருந்து மீன் கண்டுபிடிக்கிறது. ஹெச் இன்ட்டு பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெச்ஐ. மீன் வந்து எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவோம். அப்புறம் வேரியன்ஸ் பார்த்தோம், வேரியன்ஸ் ஃபார்முலா இது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். சம்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த மாடலில். இதோட ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட்ஸ்லாம் முடியுது. அடுத்த லெக்சர் வந்து ப்ராப்ளம் சால்விங் லெக்சராக இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ பார்த்த டாபிக்ஸில் இருந்த மாடல் சம்ஸ்லாம் போடுவோம். மெயினே பேஸ் தியரம், டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம், அப்புறம் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் தான். உங்களுக்கு பேஸ் தியரம்க்கும் டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கு சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், அது பண்ணி பாருங்கள்.
இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் பெருசாக இருக்கும் ரேண்டம் வேரியபிள்ஸில். மற்றபடி உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் சம் எப்படி போடலான்ட்டு. பேஸ் தேரம்லேயும் டோட்டல் ப்ராபபிலிட்டி தேரமில் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். அது சம்ஸ் நிறைய பாருங்கள். ஓகே, அடுத்த லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.